உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பரபரப்பாக நடக்கிறது நம்மளே பரபரப்பாக்கி சொல்கிறோம். ஏன்னா காரணம் என்னென்னாக்கா, ஊழலை பரபரப்பாக்குறது திமுக மட்டும்தாங்கிறது உலகளாவே எழுதப்படாத ஒரு ரூல்னு சொல்லுவாங்க. தம்பிங் ரூலுங்கிறது அவங்களுக்கு தான் அது பொருந்தும். அதில் அடுத்தது 2G. போன தடவை 2G பெருசாக பேசப்பட்டது. அவங்க காங்கிரஸோட இணைஞ்சு இருக்கிறச்ச காங்கிரஸே அவங்கள உள்ளே தெளிச்சு இப்போ அந்த காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க. இந்த மது விலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டபோது ராஜாஜி அவர்கள் சாடி ஷாப்பெல்லாம் மூடினாங்க. ஏன்னாக்கா அதுதான் இவங்களுடைய கொள்கை. என்னன்னாக்கா காங்கிரஸோட கொள்கை தாடி விற்கிறதுனால, கல் விற்கிறதுனால இறப்புகள் வருது, ஏழ்மை அதிகமாகிறது, நிறுத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி எம்ஜி ராமச்சந்திரன் வராரு ஆட்சிக்கு. அதிமுக வருது, திறக்கிறாங்க. அப்புறம் கல்லுங்கிறாங்க. இப்படியே போட்டு அப்புறம் டாஸ்மாக் நிறுவனத்தை அரசாங்க நிறுவனமாக அதிமுக ஆட்சியில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்து வைக்கிறாங்க. அது நடக்கும்போது அவங்க எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தில் 2 பிஸ்னஸ் தான். ஒன்று எஜுகேஷன், காலேஜு, ஸ்கூல்ஸ். அடுத்தது மதுபான விற்பனை, ரியல் எஸ்டேட். இந்த 3 தவிர அவங்க எதுவும் பண்ணதே கிடையாது. இதில் தான் ஏன்னா வர பிளாக் மணியை எங்கே நீங்கள் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும்னாக்க, கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய பெரிய 3 பிஸ்னஸ் எதுனாக்க தொழில்கள் தான் இந்த 3 தான். இந்த 3ல் தான் அவங்க திளைச்சிருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எடுபடி மாதிரி இந்த பஸ் ஓட்டுறது, பஸ்ஸை வச்சு ஹோட்டல் நடத்துறது, ஹோட்டலுங்கிறது ரியல் எஸ்டேட்லேயே வந்துடும். இந்த மாதிரி பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிட்டு மாதிரி அதை அட்டாச் பண்ணிப்பாங்க. இதுதான் இந்த 2 திராவிட கட்சிகளுடைய மெயினுடைய அஜெண்டாவே. அதான் அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, தமிழகத்தில் அதிமுக திமுகக்கு எதிரி, திமுக அதிமுகக்கு எதிரி, விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 3வது பார்ட்டி உள்ளே வரக்கூடாதுன்னு. அது காங்கிரஸுங்கிறது இப்போ மேப்லேயே கிடையாது. அது காங்கிரஸ் மேப்பில் இல்லாட்டாலும் அவங்க வெக்கம் இல்லாமல் கூடவே உள்ள தலைவர்கள் கூட சேர்ந்து இருக்காங்க. என்னதான் சேர்ந்து இருந்தாலும் திமுகவுக்கும் எப்போவுமே செக்மேட்டாக ஒரு சில சமயத்தில் காங்கிரஸ் உள்ளடி வேலை செய்கிறதாவும் ஒரு தகவல் போகுது. அதுதான் அதில் இந்த அமலாக்கத்துறையில் அப்படி நடந்திருக்கிறதா ஒரு தகவல் ஓடுது. ஏன்னாக்கா திமுக என்ன செய்யுதுனாக்கா, அடிக்கிற கொள்ளையில் அவங்க கொடுக்குற கூட்டணிக்கு சமபங்கு கொடுக்கறது இல்லை, விகிதாச்சாரப்படி கொடுக்கணும். ஏன்னா இவங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு, அதுக்கேற்றபடி கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதாவது நேர்மையின் அரசியல் செய்யக்கூடிய கட்சியின் பேர் வாங்கினது கம்யூனிஸ்டுகள். அந்த கம்யூனிஸ்டே 15 கோடி வாங்கினதை ஓப்பனாக பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் வரக்கூடாதுனால எப்படியாவது சிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்களும் இதில் குளிர் காஞ்சிக்கிட்டு அதுதான் கண்டனம் கூட தெரிவிக்காமல் அமைதியாக இருக்காங்க. இது மாதிரி பாஜக ஏவுகணை பண்ணுது ஈடியன்னு. ஏன்னா அதில் உண்முகத்தன்மை இருக்குது. அவங்க மட்டும் கொள்ளாடிச்சாங்க, நமக்கு கிடைக்கலங்கிறது ஒன்று. இது எப்படி ஆரம்பிக்குது பாருங்களேன். டாஸ்மாக்னு ஒரு அது தமிழக அரசினுடைய நிறுவனம், அது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி எங்கன்னாக்கா தாளமுத்து பில்டிங் எக்மோரில் இருக்குது. அதில் 3வது மாடி 4வது மாடியில் அந்த ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. 2வது விங்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் இந்த சிஎம்டிஏ, அதாவது அப்ரூவல் அத்தாரிட்டி இருக்காங்களே, சென்னை மெட்ரோபாலிட்டன் அத்தாரிட்டி, அது நகர்ப்புற வளர்ச்சிக்காரங்க மாதிரி அதனுடைய பிரிவு அங்கே தான் செயல்படுது. அதனுடைய அமைச்சர் தான் சேகர் பாபு. இதனுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி. எல்லாம் ஏடிஎம்கேலேருந்து உள்ளே வந்தவங்க. மது அமலாக்கத்துறை ஃபுல்லாக செந்தில் பாலாஜி, இது சேகர் பாபு. அடுத்தது செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கச்சு அது கவனிச்சது முத்துசாமி, அவரும் ஏடிஎம்கேலேருந்து வந்தவர். ஸோ இதில் டிஎம்கேல இருந்த பெருந்தலைகள் யாருமே இந்த முக்கியமான ரெவென்யூவை கொடுக்கக்கூடிய இந்த துறையை கையிலே வச்சுக்கல. ஆனால் அவங்கள நம்பலை. ஏன்னாக்கா முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு, அவங்க கையில் கொடுத்துட்டோம்னாக்கா அவங்களுக்கு தெரியும் எப்படி கட்சியில் பாடுபட்டுருக்கோம், இவங்க மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு கட்டிங் போட்டுருவாங்கன்ட்டு அவங்களுக்கு இந்த முக்கியமான துறைகளை கொடுக்கவே இல்லை. ஈவன் மின்சாரத்துறையை கூட அவங்கள்ட்ட கொடுக்காம செந்தில் பாலாஜிட்டு கொடுத்து வச்சிருக்காரு, ஏடிஎம்கேல அவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா ஏடிஎம்கேட்டில் அவங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்துருக்கோம்னு சொல்லி அவங்க விசுவாசமாக இருப்பாங்க, பிளான் போட்டால் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு ஜாமீனில் இருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதே மாதிரி பொன்முடி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சாலும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ அமலாக்கத்துறை பேசுவோம். இப்போ அமலாக்கத்துறையில் எப்படி நடக்குதுனாக்கா, நீங்கள் எடுத்தோன்னே எப்படி கொள்முதல் பண்ணுறாங்க முதல்ல பார்த்துக்கோங்க. இந்த கஸ்டம்ஸ் ஜிஎஸ்டியை கொள்ளை அடிக்கிறாங்க, எங்கள் வரி பணத்தை கொடுக்கல அப்படின்னு கனிமொழி அவங்களாம் பேசுகிறாங்கல்ல. இந்த ஆல்கஹாலுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆல்கஹால் வியாபாரத்தில் ஜிஎஸ்டி இல்லாமல் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஜிஎஸ்டியை கொடுக்காமல் இருக்கிறது காரணமே அதில் வர வருமானத்தை வச்சு மக்களுடைய வளர்ச்சி பணிகளை கொடுத்து மக்கள் முன்னுக்கு கொண்டு வரதுக்கான செயல்களை செய்யணும் அந்த அரசுங்கிறதுக்கு தான் அதில் ஜிஎஸ்டியை கொண்டு வரல. அவங்க டாக்ஸே கொடுவாங்க. எல்லாம் மத்திய அரசுக்கு இப்போ என்ன சொல்கிறது, எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது மட்டும்தான் இவங்க கலால் போடுறாங்க. கலால்னாக்கா தீர்வு இது. அது தீர்வு இதுனாக்கா, ஒரு பொருள் இப்போ கரும்புச்சாறு இருக்குது, அதை பிழிஞ்சு வர ரசத்தை புளிக்க வச்சு ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ண இது அந்த மலான்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வர இதை பிழிஞ்சு கொண்டு வரச்ச ஆல்கஹாலாக மாறத்துக்கு வரி கிடையாது. இன்றைக்கி கேட்டாங்க, பஜ்ஜிக்கு ப்ரெட்டாக இருந்தால் கிடையாது, சாண்ட்விச்சாக இருந்தால் உண்டான்ட்டு. இது சட்டத்திலே எப்படின்னாக்கா டாக்ஸ் ஜிஎஸ்டிலலாம்
ஒரு பொருள் தனியாக இருக்கும்போது ஒன்று, இன்னொரு பொருள் கூட சேர்ந்த போது மறு உருவம் பெறும்போது அது வேறு ரூபாய்க்கு தனி என்டிட்டி, தனி கணக்காக வரும். அப்படி தான் டேக்ஸ் வருது. அப்படி பார்த்தீங்கன்னாக்க மூலப்பொருளாகிய இந்த கரும்பு இருக்கிற மலாடுக்கு வந்து டேக்ஸ் உண்டு, ஜிஎஸ்டி உண்டு, அந்த கஸ்டம்ஸில் வரும். ஆனால் ஆல்கஹாலுக்கு கிடையாது. இந்த ஆல்கஹாலாக வரும்போது தான் அது மக்களிடையே போய் சேருது. மக்களிடையே போய் சேரிச்சு அதில் இருக்கிற வருமானத்தில் ஒரு ஆல்கஹால் ஒரு கொள்முதல் செய்யும்போது அந்த கம்பெனிக்காரங்க கொடுக்கறது கொள்முதல் கடங்கிலேருந்து வரைச்ச 25 ரூபா 30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. பேசிக் ரேட்டு மேக்ஸிமம் போனால் 50 ரூபாய்க்குள்ளே தான் வருது. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பியூர் குவாலிட்டி, லோ குவாலிட்டி 3 குவாலிட்டி வைக்கிறாங்க. அதனுடைய கண்டென்ட்டோடைய விகிதாச்சாரத்தை பொறுத்து வரைச்சே இவ்வளோ. ஆனால் நான் ஒரு லேடி இந்த மாதிரி போனதில்லை, கேள்விப்படைங்க இவங்களாம் வரத 150 ரூபாய் வரைக்கும் வெளியில் விற்கப்படுகிறது. அந்த டிஃபரன்ஸையும் வந்து நீங்கள் கணக்கில் கொண்டு வரலாம். அதுக்கு கலால் டியூட்டி ஒன்று வேறு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கலால் டியூட்டி வருது. இங்கே வரைச்ச 150. இந்த 100 ரூபாங்கிறது எந்த டியூட்டியுமே இல்லாமல் நேராக அந்த வருமானங்கிறது வருவாயாக தமிழக அரசுக்கு போகணும். அந்த 100 ரூபா போகிறச்சு அதில் வர பணத்தை வச்சு வருவாயை வச்சு பல திட்டங்களை கொண்டு வர முடியும். அப்படி பண்ணக்கூடிய கணக்கு வழக்குகள் அந்தந்த தலைமையகத்தில் வைக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கிறச்சே தான் இது மாதிரி போயிருக்கச்சே என்ன பண்ணுறாங்க, ஒரு 18 ஆலைகள் இருக்குது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மது பானம் தயாரிக்கிற ஆலைகள். அதில் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சமாக கலந்துருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா டாஸ்மாக் முதல்ல வந்து இவங்க சசிகலா குடும்பம் ஒரு ஆலையை வச்சுருந்தாங்க. அந்த ஆலைக்கு இப்போ 10% அவங்க தான் அதிமுக ஆட்சியில் அவங்க தான் மேஜராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோகன் பிவிஸ்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கிறச்ச பார்த்திங்கனாக்க ஜெகத் ரட்சகன், வாசுதேவன் எல்லாத்தோடைய கலைஞருடைய படத்தை வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதி ப்ரொடியூசர் ஆன ஒருத்தரை வந்து ஒரு ஆலை நடத்துகிறார் ஜெயமுருகன். அவருடைய சிம்பிளில் விற்கிற இதுக்கு தான் கொள்முதல் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. அது காரணம் அந்த முதல் குடும்பத்தில் விசுவாசம். அவர் வந்து 1 கோடி ரூபா கொடுத்தாரு அவருடைய ஸ்கிரிப்டை இந்த படத்தை பண்ணதுக்கு. அவருடைய கம்பெனியோட லேபிளை தான் இன்றைக்கி ஐபிஎல்லில் வந்து வேறு எதுவாக பண்ணுறாரு, ஒரு ப்ராபகண்டா பண்ணி அந்த இவர் வந்து இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் அப்போ பண்ணி காட்டினார். ஸோ இந்த நெருக்கத்தை நீங்கள் பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கி கோவையில் இந்த முக்கியமாக பேசப்பட்ட வாசுதேவன் டிஸ்லரி, சிவா, அப்புறம் ஜெகத் ரட்சகன், அப்புறம் இந்த சொன்ன ஜேகேன் அவங்க வீட்டிலலாம் மெயினாக ரெய்டு நடந்தது. ஏன்னா அன்எக்ஸ்பெக்ட் ரெய்டு கேட்டால் பாஜக திமுக மீது அம்பை பாய்ச்சுது, அடக்குமுறை கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடக்குமுறை நீங்கள் கையில் பயம் இது உங்கள் கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்க ஏன் வர போகிறாங்க? நீங்கள் இன்றைக்கி அமலாக்கத்துறை ரைடு நடக்குதில்ல, ஒரே கேள்வி முதலமைச்சருக்கு. அதாவது தலைமையகத்தில் அதிமுக எடப்பாடி அவர்களோட ஆட்சி நடக்கும்போது தலைமையகத்தில் ராம்மோகன் ராவுடைய தலைமைச் செயலருடைய அலுவலகத்தில் ரைடு நடந்ததுக்கு எதிர்கட்சியாக இருந்து ரொம்ப ஆர்ப்பரித்தாங்க. அவமானம், தலைக்குனிவு, தமிழர்களுக்கு தலைக்குனிவு, தலை நிமித்த முடியல, அவமானத்தை கொண்டு வந்தது அதிமுகன்னு. இன்றைக்கி என்ன நடக்குது? அங்கே போனாங்களே தவிர அங்கே கிடைச்ச பேப்பரில் பல கோடிகள் வந்ததாக அமலாக்கத்துறை எந்த இடத்துலையும் கொடுக்கல, சிஆர்பிஎஃப் வச்சு போட்டோம். ஆனால் அதே சிஆர்பிஎஃபோட இன்றைக்கி நடந்திருக்கு. வெளியில் இன்னும் வந்து அமலாக்கத்துறை வந்து எவ்வளோ கைப்பற்றினோம், இவ்வளோ நஷ்டங்கள் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முகாந்திரங்கள் இன்னும் வெளியில் வரல. ஏன் அவங்க வந்து அமைதி காக்கிறாங்கிறதுக்கு அது ஒரு காரணம் இருக்குது, அது பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இது சம்பந்தமாகவே அரச புரசலாக முன்ன ஒரு ஆடியோ லீக் வந்தது. அது அவங்களுடைய கட்சி அமைச்சரே, மூத்த அமைச்சர் ஒருத்தரே பிடிஆருங்கிறவர் பேசினார். என்ன அது என்னது இல்லை ஒன்றுது இல்லை பின்னாடி டிஸ்பியூட் பண்ணாங்க. அது காரணம் இல்லை, அதாவது உண்மை ஏதோ இடத்துல ஒரு கிள்ளதாக ஒரு உண்மை இருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு 30,000 கோடிகள் கைமாற்றப்படுகிறது, தாத்தாவே மிஞ்சினாங்க பேரன்கள் அப்படிங்கிற ஒரு டயலாக் போச்சு. உண்மையாச்சா? அது இங்கே இப்பயே நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அமலாக்கத்துறை வலையை வீசுகிறாங்க. முதல்ல பார்த்தாங்க மணலை இவங்க இல்லைன்னு சொன்னாங்க. ஐஐடியில் விஞ்ஞான ரீதியாக இறக்கி அவங்கள ஸ்தாபிதம் பண்ணாங்க, நடந்திருக்குன்னு. அதுக்கு இப்போ தரைவர்கள் என்ன சொன்னார், உடனே ஹாஸ்பிட்டலில் படுத்தார், உடனே போனார். அது அப்படியே நிற்குது. அடுத்தது பொன்முடி அவர்கள், அவர் மணல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாண்புமிகு உள்துறை அமைச்சர் பேசுகிறச்ச, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி பேசுகிறச்ச என்ன சொல்கிறாரு, இன்டைரக்டாக சொல்கிறாரு, இத்தனை பேர் நடக்க போது 26 பிப்ரவரி அஸ்திவாரம் போட்டார். அந்த அஸ்திவாரத்தை கூட இவங்களுக்கு புரிஞ்சிக்கல, இவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த 3 மொழி கொள்கையை எதிர்க்கிறதா ஒரு அம்பை வீசினாங்க. ஆனால் மக்களை சட்டம் பண்ணல. இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறாங்க. அமலாக்கத்துறையில் நடந்ததை நாங்கள் மறுக்கிறோம். என்னை தொட்டுப்பாரு தொடச்சிப்பாரு செந்தில் பாலாஜிக்கு முன் வந்த முதலமைச்சர் என்ன தொட்டுப்பாரு முதல்ல சொல்கிறதுக்கு எனக்கு தெம்பில்லை. ஏன்னா அதற்கான பக்கா தலையரங்கள் எல்லா பேப்பர்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்வென்ட்ரிம்பாங்க. இன்வென்ட்ரி என்னன்னாக்க
ஒரு இந்த முதல் வாரத்தில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க அந்த கம்பெனியில். எப்படின்னாக்கா முதல்ல ஒரு 30 நாட்கள் பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால், அதாவது இந்த தரமான ஆல்கஹால் இருக்குல்ல, பியர் அந்த மாதிரி. அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி ஆல்கஹால் இந்த மாதிரி ஒரு கணக்கு. அது எப்படின்னா முதல்ல லேட்டஸ்ட்டு சேலில் 30 நாளுக்கான சேலில் எவ்வளவு வருதோ இன்ட்டு 32 அந்த மாதிரி கேட்டகரிக்கு, இந்த மாதிரி கேட்டகரி 52. இந்த கணக்கு போட்டு இந்த கணக்குப்படி நம்ம கொள்முதல் பண்ணணும் ஆலைகள்லேருந்து. அதுக்கு ஆலைகளுக்கு வச்சு இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு. இதில் வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டோ எதுக்கான விதோ அந்தந்த அவங்களே வந்து இந்த முதலாளிகளே கொடுத்து எழுதி ஏற்றுக்கணும். அது கூட இவங்க கம்பெனிக்காரங்க கொடுக்கறது இல்லை. அதையும் சேர்த்து வச்சு, ஆனால் பில்லு போடுறச்ச அந்த பாட்டில் விற்கிறச்ச அதையும் சேர்த்து காட்டுறாங்க, சர்வீஸ் டாக்ஸாக போட்டு மொத்தமாக வாங்கிடுறாங்க. அதான் சொன்ன ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து அது ஹைகோர்ட்டில் போய் 10 ரூபா போட்டதில் எப்படின்னா நீங்கள் QR கோட் வைக்க மாட்டேங்கிறீங்க கேட்டோன்னே இப்போ என்ன பண்ணாங்க, நடைமுறைப்படுத்தலும் சொல்லி ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு வந்தாங்க, ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் செயல்படலை. அதுக்கு பதில் தான் 10 ரூபா சேல் பண்ணால் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி 50 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு விற்று அதை தப்பிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. பண்ணினாலும் அவங்க என்ன சொல்கிறது, மறைமுகமாக நாங்கள் வாங்கலை, ஊழியர்கள் வாங்கினா 10,000 ரூபா கான்ட்ராக்ட் சம்பளத்தில் வேலை பண்ணுற 30,000 ஊழியர்கள், டாஸ்மாகில் பண்ண 30,000 ஊழியர்கள் 10,000 ரூபாய்க்கு வேலை பண்ணுறவங்க இன்றைக்கி அவங்கள்ட்டேருந்து எக்ஸ்ட்ரா பணம் வாங்கியிருந்தா அவங்க உங்களை போல் பல லட்சத்துக்கு வீடு கட்டியிருக்கலாமே, பெரிய கார் வாங்கியிருக்கலாமே, ஏன் செய்ய முடியல? அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு பிரமாண பத்திரம் வாங்குறீங்க, ஏதாவது இந்த கடையை பற்றி ஒரு புகார் எழுமையானால் நாங்கள் தான் பொறுப்பு அப்படி மறைமுகமாக ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க இல்லையா முதலமைச்சர்கள், அந்த மாதிரி அவங்கள்ட்ட எழுதி வாங்கி வச்சு அவங்க மேலே சார்ஜ் பண்ணி இது மாதிரி ஒரு 9,000 ஊழியர்களுக்கு மேலே அவங்க இறந்துருக்காங்க. இவங்க கொடுத்த இந்த மாதிரி வற்புறுத்தி எழுதி வாங்கினது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியல. தோழர்களின் நண்பன் சொல்கிற கம்யூனிஸ்ட் அவங்களோட கூட்டணியில் இருக்குது. இதை கண்டிக்கவே இல்லை. 10,000 ரூபா சம்பளம், இந்த காலத்து 10,000 ரூபாங்கிறது எந்த மூலையில் இருக்கும்? அதுவும் தவிர பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்மாக் கடையில் 15 நாட்கள் மட்டும்தான் ஒரு வருஷத்தில் லீவு, மற்ற எல்லா நாளும் வேலை பண்ணுது. இப்போ ஒரு கணக்குக்கு வருவோம். இந்த டாஸ்மாக்கு எதுக்கு இது பெரிய விதமாக பேசப்படுகிறதுனா இங்கே இருக்க வருமானம். என்ன வருமானம் சொல்கிறீங்க? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி விழுப்புரத்தில் கள்ளச்சாராயத்தில் நிறைய பேர் இறந்தாங்க, பிரச்சனை ஓடுது. அப்போ வந்து திடீராக ஒரு தமாஷா காட்டினாங்க. என்னது, ரெய்டு போய் பார்த்தாங்க. பார்த்தபோது ஒரு 45,000 ரூபா கேஷ் கிடைக்குது. அதை தவிர 6.5 லட்சம் ரூபாய்க்கான விற்பனைக்கான அதுக்கான ரசீதுகளே கிடைக்கல, பில்லே கிடைக்கல. ஆனால் அது 6.5 லட்சத்துக்கு பேருக்கு. இப்போ இவங்க சொல்கிறது 70 லட்சம் பாட்டில்கள் தயாரிக்கிறோம், கேஸஸ் வாங்கி மொத்தமாக விற்பனை நடக்குது. ஆனால் இவங்க கொடுக்குற கணக்கு தமிழகத்தில் 1.5 கோடி மக்கள் மது பிரியருங்க. இப்போ டபுள் த அமௌண்ட்டு. அப்போ அந்த ஆஃப் த அமௌண்ட் என்ன, பாதி அக்கௌண்ட் வந்து அன்அக்கௌண்டடாக போகுது. அந்த பணம் எங்கே போச்சு? இப்போ நீங்கள் கணக்கு எடுக்கிறீங்க. இப்போ ஒரு கேஸ் வந்து இறங்குது, அந்த கேஸில் அது ஃபுல்லு ஆஃபு குவார்ட்டருங்கிறாங்க. ஆஃபாக இருந்தால் 48, ஆஃபாக இருந்தால் 24, குவார்ட்டராக இருந்தால் 48, ஃபுல்லாக இருந்தால் 12 ஒரு கேஸில் வைக்கிறாங்க. ஒரு கேஸுக்கு நீங்கள் வந்து இப்படி கணக்கு போட்டிங்கனாக்க ஒரு நாளைக்கு வியாபாரம் ஒரு இடத்துல 300 கோடிங்கிறாங்க. அப்போ 4,800 வெண்டிங் ஷாப்ஸ் இருக்குது. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு டேக்ஸ் உண்டு, ஜிஎஸ்டி போடுறாங்க 18%. இப்போ லைசன்ஸுக்கு தான் அது, இதுக்கு ஆல்கஹாலுக்கு கிடையாது. அந்த லைசன்ஸ் போடுறத கடைகள் பிரிக்கிறாங்க. டாஸ்மாக் விற்கிற ரீட்டைல் ஷாப், சின்ன ஷாப்புக்கெலாம் 18% லைசன்ஸ் வாங்குறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பியர் அந்த மாதிரி இருக்கிற F2, அது F1, இது F2, அதுக்கும் 18%. ஆனால் இப்போ இந்த வெறுக்கிறது இப்போ வந்து எலைட் பெரிய ரகம், அப்புறம் கிளப்பு, 5 ஸ்டார் ஹோட்டல்கள்லாம் 3 ஸ்டார் ஹோட்டல், 2 ஸ்டார் ஹோட்டல், அது மாதிரி F3ங்கிற லைனில் கொண்டு வர FL3ன்னு. ஸோ ஒன்றுக்கும் லைசன்ஸ்க்கு ரேட் வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்க ஹையஸ்ட் இதில் வந்து கிளப்பு, ஸ்டார் அந்த இதில் போகிறச்சா 2.5 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் போடுறாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஒரு 5 வருஷ கான்ட்ராக்டோ 4 வருஷ கான்ட்ராக்டோ கண்டினியூஸாக போடுறதில்ல. போட்டானாக்க இவங்களை கட்டுப்படுத்த முடியாது. சேலில் இருக்கிற இந்த எம்ப்ளாயீஸை, அங்கே இருக்கிற ஊழலை வந்து இவங்க நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க, பர்மனெண்ட் லைசன்ஸ் இருக்குதுன்னு. அதனால் ஷார்ட் டேர்மாக ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு மேலே போட மாட்டாங்க. போட்டு எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா நீ லைசன்ஸ் இல்லாமல் கடை நடத்துகிற, கேன்சல் பண்ணுவோம், பறிமுதல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தலை வச்சு அவங்கள வந்து கீழே அடித்தனமாக வச்சு பண்ணிக்கிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி 4,800 கடைகள் இயங்குகிற இடத்துல உண்மையாக லைசன்ஸ் வந்து செக்கிங் நடந்தானாக்க ஒரு 90%க்கு மேலே லைசன்ஸ் இல்லாமல் தான் ஓடுது. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னாக்கா டோலில் இவங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, பெரிய முதலிலே எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு ரெனியூவே பண்ணுறதில்ல. கேட்டால் நம்ம பேப்பரை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க டோலில். இல்லை அங்கே கேட்க மேனேஜர்கிட்ட இருக்குது, அவங்கள்ட்ட இருக்குது, ஆஃபீஸில் இருக்குமாங்க. அதே கதை தான் இந்த டாஸ்மாக் கடைகளில் நடக்குது. ரீட்டைல் வெண்டரானுக்கும் இந்த ஹோல்சேல்லையும். ஹோல்சேல்லேருந்து வர வண்டிகள் நேராக நீங்கள் போனீங்கன்னா 8 குடோன் வச்சுருக்காங்க. அந்த குடோன்லேருந்து பிரிக்கப்பட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும்.
ஆனால் நேராகவே வந்து இங்கே இறங்கினதா அமலாக்கத்துறை சொல்லுது. உடனுக்கே போகல, அந்தந்த கடைகளுக்கே நேராக வந்து விட்டது. அந்த கடைகளுக்கு வந்த போது கணக்குகள் அங்கேருந்து அமைச்சதுக்கு இங்கே அமைச்சதுக்கு டேலி ஆகணும். டேலி ஆகிற படத்தில் அவங்க சொல்றது விசாரணையில் முதலாளிகள் விசாரிக்கப்பட்டார்கள். வியாபாரிகள் சொன்னது நாங்கள் இவ்வளவு சப்ளை கொடுத்தாலும், ஆனால் இங்கே வித்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலான குறைச்சி கணக்கு வருது. இந்த டிஃபரன்ஸில் தான் திமுக நீங்க மாட்டிக்கிச்சு. அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் எங்கே போச்சு? அதுவும் பார்த்தீங்கன்னாக்க இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது நிறைய நடந்திருக்கு. அந்த பீரியடில் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே இருந்திருக்காரு. அப்போ வந்து முத்துசாமிங்கிறத பார்த்துட்டு இருந்தார். அவர் ஒரு சாதாரண அமைதியான ஒரு மனிதர், அந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைச்சர், ரொம்ப லைம் லைட்லாம் இருக்க மாட்டார். ஆனால் அவர் பேரை வச்சு வியாபாரம் பண்ணது முதல் குடும்பங்கிற ஒரு கணக்குக்கு தான் இப்போ மக்கள் பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் தூங்கி இருந்துட்டு மத்திய அரசு இப்போ ரொம்ப வேகமாக இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் பொதுமக்களே இப்போ வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ரைடு நடத்துகிறாங்க, அவ்வளோதான் மத்திய அரசு, அவ்வளோதான் பாரத பிரதமர் சும்மா இருக்காரு, அப்படி மாதிரி ஒரு மேல் தட்ட மக்கள் வந்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்க இப்போ புரிஞ்சிருப்பாங்க, அது உள்ள அர்த்தம் நிறைய பேருக்கு புரியல. காரணம் என்னன்னாக்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு செந்தில் பாலாஜியை வேலை வாங்கி கொடுக்குங்கிற வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் தான் அவர் மேலே சார்ஜ் ஷீட் போடணும்னு சொன்னது ஓய்வு பெற்ற தலைமை ஒரு நீதிபதி திரு ராமசுப்ரமணியம் அவர்கள். தேசிய மனித உரிமை ஆணையத்தில் தலைவராக இருக்கார். அவர் சொன்னது பேரில் தான் அதுக்கப்புறமா இவங்க கேஸை வந்து போட்டு இவங்களை டிஏவி அது அபரிமீறிய பணத்தை சம்பாதிச்சு வேறு வழி நெறிகளில் கொண்டு போய் செலுத்தும் போது தான் ஈடி உள்ள நுழையுது. இல்லாட்டா ஈடி நுழைய வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி தான் சிக்கினார். அவர் என்ன சொன்னார் ஹைகோர்ட்டில், இல்லை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், கேஸை விட்ரா பண்ணுறோன்னு. ஆனால் ஒருத்தர் சொன்னார் நான் காம்ப்ரமைஸே பண்ணல, அவர் போய் சொன்னார்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் மாட்டினார். அப்போ ஈடி வந்து இவ்வளவு அமலாக்கத்துறை வழியாக இவ்வளவு அபரிதமாக படங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்க கணக்கு எல்லாமே மாட்டி உள்ளே இருந்தார். அப்போ கூட உச்சநீதிமன்றம் நீங்கள் திருப்பி அமைச்சராகி ஒரு பெரிய பதவியிலிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷன் தான் வெளியிட்டது. அடுத்த நாளே அவரை அமைச்சராக்க வேண்டும் என்று குதித்தது திமுக. குதிச்சாங்க. கவர்னர் லேட் பண்ணுறாரு. ஏன்? இந்த வரவு கணக்குகள் அவர் கையில் இருக்கு. அமலாக்கத்துறை இன்னைக்கு 2 லட்சம் கோடிக்கு காரணமே இந்த கூட்டு களவாணிகள் சொல்லுவாங்க, ஒரு அமைதி போட்டு அந்த மாதிரி கூட்டடி போட்டு கொள்ளை அடித்ததனுடைய விளைவு. இன்னைக்கு நீங்கள் என்ன அமைச்சராக்கலைனாக்க உங்கள் எல்லாம் நாளைக்கு பப்ளிக் டொமைனில் வரும். நான் அதிமுகலேருந்து இங்கே வந்திருக்கேன், இங்கேருந்து நான் அடுத்து பாஜக போக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு மிரட்டல் போயிருக்கும். அதனால தான் அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி அவர்களுக்கு தெரியாமல் பெயிலை கொண்டு வந்து உடனே அமைச்சராகிறார். இந்த அமைச்சராக இருப்பதை கூட உச்சநீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. இன்றைக்கி அமலாக்கத்துறையில் அதை கேன்சல் பண்ணுங்கிறாங்க அவங்க பெயிலை. அப்போ கையில் கேன்சல் பண்ணி அவர் திரும்பியும் அமைச்சராக இல்லாமல் சிறை செல்லும் போது அவருடைய வாக்கு மூலம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்கும் போது உண்மையான இடத்தை கொண்டு போய் அடையும். ஏன்னா நான் 1.5 வருஷமாக இல்லைங்க, என்ன ஏங்க சொல்கிறீங்க, இயக்கினது யாருங்க, அவங்கள கூப்பிடுங்க. அப்போ கூப்பிட அப்போ பொறுப்பில் இருந்த திரு முத்துசாமி அவர்கள் யாரை கை காட்ட போகிறாங்க? இதுதான் அவங்க சொல்கிறாங்க. டெல்லி முடிஞ்சது, சத்தீஸ்கர் முடிஞ்சது, அடுத்தது தமிழ்நாடுன்னு சொல்லி மாநில பாஜக தலைவர் கூட மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு. எல்லாம் பேசுகிறாங்க. ஊழலின் உச்சபிம்பத்தின் கட்டம் வந்து டிஎம்கேங்கிறது திமுகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்றைக்கி அதுக்கு மேலே இருக்குது. இதனால் 2 லட்சம் மாட்டோம். முதல்வர் உள்ளே போவார்னு சொல்கிறீங்களா மேம், கைதாவார்ன்றீங்களா? நான் இப்போ சொல்ல போயிருந்தேன், நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஏன்னாக்கா இப்போ அவசரப்படாதீங்க, இப்போ தான் ரெய்டு முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி அமலாக்கத்துறை ஏன் வெளியில் சொல்ல மாட்டேங்குது? காரணம், வெளியில் கொண்டு வந்தானாக்க உடனே இவங்க முன்ஜாமீனுக்கு தயார் பண்ணுவாங்க. ரைட்டாக முன்ஜாமீன் நீங்கள் நிராகரித்தாலே விசாரணைக்கு கூட்டாலும் முன்ஜாமீனுக்கு போவாங்க. முன்ஜாமீனுக்கு போகிறச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லும், விசாரணை எதிர்கொள்ளுங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணாங்க, மணல் கொள்ளையும் போது போய் கேட்டாங்க, இல்லை அப்போ ஆஃபீஸர்கள்லாம் எப்படி பொறுப்புன்னு. அவங்க ஆஃபீஸர்கள் வந்து போயிட்டபோது இங்கே உயர்நீதிமன்றம் இது பண்ணது, உச்சநீதிமன்றம் தடுத்து அப்பியர் ஆக சொல்லிடுச்சு, அப்பியர் ஆகிறாங்க. இப்போ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கலால் துறையில் இருக்கிற அதிகாரிகளும் விசாரிக்கப்படுகிறார்கள். அடுத்து அவங்க தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கோசரம் ஏபி மூவ் பண்ணுவாங்க. ஏபி மூவ் பண்ணுறச்ச அவங்களும் சேர்ந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு சேர்ந்து வேணும், எங்களையும் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் ஏபி மூவ் பண்ணால் இதனுடைய வழக்கினுடைய தொய்வு அதிகரிச்சிடும். இதை தடுப்பதற்கு தான் அவங்க வந்து வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. இப்போ வந்து கூப்பிட்டு விசாரணைக்கு கூப்பிட போகிறாங்க. ஸோ அந்த அதிகாரிகள் விசாரணைக்கு கூப்பிட வரச்ச அதிகாரிகள் தன்னுடைய நிலைமையை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வார்களா, இல்லை 5 வருடம் சாரில் உட்காந்துருக்கிற ஒரு அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்கு பார்ப்பாங்களா? அவங்க குடும்பத்தை தானே பார்ப்பாங்க. அப்படி இருக்கச்ச உண்மை வெளிவரும். அப்படி தான் மணல் குவாரியில் ஒரு பழனிசாமி லீவ் போட்டு போனார் ஒரு ஆஃபீஸர். ஆனால் திருப்பி வந்தபோது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. இதே நிலைமை நீடிக்க போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் விசாரணை என்று தளர்த்தி கொண்டே வந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள், இந்த விசாரணை முடிவு வரச்ச அவங்க அரெஸ்ட் வருவாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க விசாரணைக்கு நீங்கள் அனுசரிச்சாகணுங்கிறது உயர்நீதிமன்றத்தோட உச்சநீதிமன்றத்துடைய ஒரு வழக்கு. யாருக்கு சமன் வந்தாலும்
நீங்கள் விசாரணைக்கு தானே கூப்பிட்ற, எதுக்கு நீங்கள் ஏபி கேட்குறீங்கன்னு தான் கோர்ட்டு சொல்லும். அப்படி வரச்ச நீங்கள் போகிறச்ச இந்த எப்படி இழுத்து வந்தீங்கன்னாக்க ஏப்ரல் மேலே வந்து தாண்டி ஆகஸ்ட் மாதம் வரச்ச இதுக்கும் மேலே இவ்வளோ தோண்டல்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி மொத்தமாக வரச்ச ஆகஸ்ட்டுக்கில் வரச்ச இவங்க வந்து அரெஸ்ட் ஆகி ஏபி வந்தாலும் முடியாது என்று இவர்கள் ஹைகோர்ட்டில் போய் உச்சநீதிமன்றம் போய் அது வரத்துக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும்.